வரலாற்றில் மிகச் சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது. அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதை உறுதியா நிலைநாட்டினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவுதான். வரலாற்றில் பெரும் பிழை. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும்? அது மாதிரி இது அவர் சொல்றது தவறு. அவர் சொல்றதா வரலாற்றில் பெரும் பிழை. அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் உறுதியளித்தார்கள். அதுபோல மரண நொடி வரை அவர்களோடு கூட்டணி வைக்கல. அவங்க இறந்தாங்க. 4.5 ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலையார் கோயில் அனைத்தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஆந்திராக்காரங்க ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. தரிசன டிக்கெட்ல முறைகேடு. நீங்க திருவண்ணாமலைக்காரங்க என்ற கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னை வெல்ல வைக்கிறதுக்கு பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவில் ஒரு மாவட்டம். எப்படி ஒரு மாவட்டம், அது யார் ஆக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னை முதலமைச்சர் ஆகிட்டா அது தானா போயிட போகுது. அவ்வளவுதானே. அண்ணாமலையார் மாதிரி அருணாச்சலம் வந்துருச்சு. நீ வெறும் அருணான்னு கூட வரும், சலம்னு கூட வரும். சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எத்தனை தடவை இருப்பார்? இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடி தான் பெற்றாகணும். இது புலம்பி கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்லை, போராடி பெறணும்.